அதாவது நீங்கள் சின்ன ஒரு பொறுப்பில் இருக்கோ, பெரிய பொறுப்பில் இருக்கோ, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கு வந்து நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கூடுமான வரை வந்து அது இயல்பாக அது மாதிரி யாரும் பொதுவாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைய தப்பு பண்ணால் அதை மறைச்சிடுவாங்க, பொண்டாட்டி தப்பு பண்ணால் மறைச்சிடுவாங்க, தாம் தப்பு பண்ணுறதே மறைப்பாங்க. இதுதான் வந்து இயல்பாக இருக்கும். ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நிதர்சனம் அப்படின்றத விட ஒரு படத்தில் வந்து ஒரு சீரீஸ்லேயோ நீங்கள் வந்து மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கேயாவது அறம் ஜெயிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரியாக இந்த வெப் சீரிஸை வந்து பண்ண வகையிலும் கன்க்ளூஷன்ஸ் டேக் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. மொத்தம் 6 எபிசோடு ரொம்ப வளவலம்லாம் இல்லாமல் கதையிலே பயணிச்சுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தாலும் ஃபீலிங்கை ரொம்ப அழகாக கடத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த வெப் சீரிஸ் வந்து பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸுக்கு 3/5 பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ். குழந்தைங்களோட பார்க்கலாம். பெரிய செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தைங்களோட பார்த்து ரசிக்கக்கூடியதாக தான் இருந்தது. இதில் தமிழ் டப்பிங் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த வெப் சீரிஸு, அது குறித்தான இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் ஃபிலிம்ஸு, என் டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் பார்த்தேன், இதை பாருங்கள் உங்கள் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற வெப் சீரிஸை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.